கோவை மாநகரத்தில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து உயரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தரின் உத்தரவின் பேரில் தனிப்படை மற்றும் மதுவிலக்கு பிரிவு போலீசார் மாநகரத்தில் கண்காணிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கழிப்பிடத்திற்கு அருகே சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்றிருந்த 4 நபர்கள் பிடிக்கப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் போலீசார் அவர்களை சோதனை செய்தனர். அதில் அவர்களிடம் மெத்தபெட்டமைன் என்ற உயரக போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து புளியகுளம் மற்றும் அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மதில்ராஜ், விக்னேஷ், அஜித் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பெங்களூருவில் இருந்து மெத்தபெட்டமைன் வாங்கி கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 195 கிராம் மெத்தபெட்டமைன், 15,000 ரூபாய் ரொக்கம், போதைப்பொருள் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் மீது ஏற்கனவே விசாகப்பட்டினம் மற்றும் கோவையில் கஞ்சா தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது.